ஓம் மைஜாயுத்மயே தண்டகஸ்தாயி தீமகே தன்னோ வாராகி பிரசோதயாத். நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயும். எல்லாம் உள்ள ஸ்ரீ பாரகமன் திருவடி சரணம். இன்றையது மகர ராசி திருவோண நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே, உங்க வாழ்க்கையில திடீரென உருவாக போகும் அல்லது வரப்போகும் உறவுகளால் உங்க வாழ்க்கையை புதியதொரு பாதையில் பயணிக்க போகுது. டோட்டலா உங்க வாழ்க்கை தலைகீழாக மாறப்போகுது. வரப்போகின்ற உறவுகள் சாதாரண உறவுகள் அல்ல, உங்களுக்கு ஒரு ராஜ வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய உறவுகளாக இருக்க போது இரண்டாக மாறப்போகும். அந்த உறவுகளை பற்றி இன்றைய பதிவில் பார்க்க போறோம். குறிப்பிட்டு 2 கிரகத்தினுடைய சேர்க்கையினுடைய முழுமையான பலங்களை தான் நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? குரு மற்றும் சூரியனுடைய சேர்க்கையினுடைய பலங்களை டீட்டெயிலா விரிவாக விளக்கம் பார்க்க போறோம். பதிவு ஃபுல்லா பாருங்க. நம்ம சேனல் குரு பயிற்சி பலங்கள் மற்றும் சனி வக்ர பலங்களா பதிவிட்டாச்சு. பார்க்கலன்னா சேனலை போய் பாருங்க. மேலும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கும், ப்ரெஸ் பண்ணி பார்த்து பயனடைஞ்சுங்க. மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட தர பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி பக்கத்தில் ஒரு ஆல் தவறாமல் செலக்ட் பண்ணி நாங்கள் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்து சேரும். சிவமயமாக தெரிகிறதே, சிந்தையில் சிவயோகம் வருகிறதே. மகர ராசி திருவோண நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே, முதல்ல உங்களுடைய மகர ராசிக்கு ராசிநாதன் சனி பகவான் 3ஆம் மீனான மீனத்தில் அமர்ந்திருப்பது ரொம்ப நல்லது. புதிய முயற்சிகளை இறங்கியிருப்பீங்க. உங்க வாழ்க்கையில மிக முக்கியமா வேலை மற்றும் திருமண வாழ்க்கை சம்பந்தப்பட்ட முயற்சிகளை நீங்க இறங்கி வெற்றி காண்பது உறுதி. சரிங்களா? அந்த 2 விஷயத்துல வெற்றி கிடைக்க போகுது. இந்த 2026 2027 கண்டிப்பா கிடைக்கும். ஓகேங்களா? திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு மிகுந்த சிறப்பு வாய்ந்த வருடமாக இருக்க போது. காரணம், உங்களுடைய நட்சத்திர அதிபதி, அதாவது திருவோண நட்சத்திர அதிபதி யாருன்னா சந்திரன். சந்திரனுடைய வீடு கடகம். அந்த கடகத்தில் குரு உச்சமடைந்திருக்கிறார். அந்த குருவோடு ஜூலை 17ஆம் தேதிக்கு பிறகு, அதாவது ஆடி மாசம், அப்படியே சூரியனும் பயிற்சியடைஞ்சு அந்த குருவோடு இணைவார். உங்களுடைய மகரத்திற்கு நேரடி 7ஆம் வீட்டில் இந்த நிகழ்வு ஏற்படும். 2 கிரகம் இணைஞ்சிருக்க போது கிட்டத்தட்ட 32 நாட்கள். இந்த 32 நாட்கள் உங்க வாழ்க்கையில எதிர்பார்த்த திருப்பங்களை கொடுக்க போகுது. முதல்ல திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு குரு நட்பு கிரகம். அதுல எந்த மாற்று கருத்து. அந்த குரு யாரு அப்படின்னா, உங்களுடைய மகரத்திற்கு 12ஆம் வீடான தனுசுக்கும் 3ஆம் வீடான மீனத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர். 12க்கும் 3க்கும் உடையவன் 7இல் அமர்ந்தால் முதல்ல மாமியார் வீட்டு வழிகள்ல இருந்து சில நல்ல காரியங்கள் நடக்கும். மாமியார் வீடே இல்லைங்க, திருமணமே நடக்கலைங்க அப்படி சொல்றீங்களா? திருமணம் நடக்கும். மாமியார் வீட்டு வழிகள் இருந்து சொத்தோ பணமோ நகையோ பொருளோ உதவியோ ஏதேனும் ஒரு வழியில் கிடைக்கும். ஏற்கனவே திருமணம் முடிச்சவங்களுக்கு மாமியார் வீட்டு வழிகள் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அந்த பிரச்சனை சுமூகமா முடியும். அதே போல குழந்தை பாக்கியம் கிடைக்கும். பிரிந்த கணவனை ஒன்று சேர்ந்து திடீர் புத்திர பாக்கியம் கிடைப்பதற்கான யோகம் உண்டு. அல்லது ரொம்ப வருஷமா நான் குழந்தை பாக்கியத்துக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னா கண்டிப்பா உண்டு, கிடைக்கும். ஏன்னா 12ஆம் வீடு கட்டில் சுகத்தையும் சொல்லும். ஏன்னா போகஸ்தானம், அவரே 7ல வந்து உச்சம் அடைஞ்சிருக்காரு. அப்ப அந்த போகம் அந்த சுகம் வாழ்க்கை துணையால கிடைக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா திருமணம் நடக்குன்னு அர்த்தம். சோ தடைப்பட்ட திருமண வாழ்க்கை தடையின்றி நடக்க திருமணம் நடந்தே தீரும். அப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பிரிஞ்சிருந்தாலும் ஒன்று சேருவாங்க. மேலும் 3ஆம் வீடான மீனத்துக்கும் இந்த குருவான் அதிபதி. கூட பிறந்தவங்களால ஏற்பட்ட பிரச்சனை சரியாகும். பிரிந்து போன சகோதர சகோதரிகள் ஒன்று சேருவார்கள். அங்காளி பங்காளி சண்டை ஒரு முடிவுக்கு வந்து சேரும். நிலபுலங்களால் சொத்து விஷயத்திற்காக, கார் வண்டி வாகனத்துக்காக சில பிரச்சனை ஏற்பட அந்த பிரச்சனை இப்ப சரியாகும். அப்போ கூட பிறந்தவங்களால் ஏற்பட்ட பிரச்சனை சரியாகி அவங்க மூலமாவே ஒரு நல்லது உங்களுக்கு நடக்கும். அவங்களே அந்த நல்லதை முன்னின்று நடத்தி கொடுப்பார்கள். இதுக்கு வாய்ப்பு உண்டு திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு. அதே போல பிள்ளை புத்திர வாக்கியத்தால் மிகப்பெரிய அளவு நன்மை பார்க்குங்க. வீட்டில் ஒரு மகிழ்ச்சி இருக்கும். உங்க பிள்ளைகளுக்காக சில புதுசா ஒரு காரியங்களை இறங்குவீங்க. புதுசா சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டு. இப்போ இதே போல சொந்த தொழில் தொடங்கக்கூடிய பாக்கியம் இருக்குது. ஏன்னா சொந்த தொழிலுக்கு காரகிரகம் சூரிய பகவான் அதே குருவோடு இணைகிறார். அப்போ ஏற்கனவே ஒரு பிளான், ஒரு திட்டம் போட்டு வச்சிருப்பீங்க. நம்ம இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும், நம்ம தனித்துவமா இயங்கணும், அதுக்குண்டான உதவி சப்போர்ட்டை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருப்பீங்க. நமக்கு யாராவது ஒரு பார்ட்னர்ஷிப் வரமாட்டாங்களா, அல்லது நமக்கு ஒரு பேங்க் லோன் கிடைச்சிடாதா, அல்லது நமக்கு இதுல சப்போர்ட் பண்றதுக்கு ஒரு ஆள் வேணும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துட்டு இருப்பீங்களா? அந்த மாதிரி ஒரு உறவு உங்க வாழ்க்கையில கிடைக்கும். அப்போ திருமண வாழ்க்கை சம்பந்தமா உறவு கிடைச்சிடும். அடுத்து உங்களுடைய வேலை தொழிலுக்கு நீங்க எதிர்பார்த்த மாதிரி பார்ட்னர்ஷிப் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. உங்களுக்கு அந்த வேலை தொழிலை சொல்லித்தரதுக்கு உண்டான ஆள் கிடைக்கும். அதான் மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட். குரு சூரிய இணைவால 7ஆம் வீட்டில் இருந்ததுனால நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் கிடைச்சி, நல்ல ஒரு வேலை சப்போர்ட்ல உங்களுக்கு சொல்லித்தரக்கு ஆள் கிடைச்சி
வேலை தொழில ஒரு முன்னேற்றமான ஒரு பாதையில் நீங்க நோக்கி பயணிப்பீங்க. நிரந்தரமான ஒரு வருமானத்தை நீங்கள் பார்ப்பீர்கள். இதுவரை பார்க்காத ஒரு லாபத்தை பார்ப்பீங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கு கவர்மெண்ட்டும் சப்போர்ட் பண்ணும். மேலும் சூரியன் உங்களுடைய மகரத்திற்கு 8ஆம் இட சிம்மத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர். அப்போ திருவோண நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களுக்கு உங்க வாழ்க்கை துணை வழியில, அதாவது கணவர் வீட்டு வழிகளில் இருக்கக்கூடிய பிரச்சனை சரியாகி உங்களுடைய கணவருக்கு நல்ல உத்தியோகம், நல்ல தொழில் அமையக்கூடிய ஒரு காலகட்டம். வருமானம் 2 மடங்காக உயரும். 2 பேருமே சம்பாதிக்க ஆரம்பிச்சிருவீங்க. 2 பேருமே தொழில் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. அது நடக்குங்க. மேலும் சூரியன் 7ல் குருவோடு இணைந்து வந்திருக்கனால இது ராஜகரங்கள் 2மே. அப்ப ராஜ அனுகூல பலன்கள் கிடைக்கும். அரசாங்கத்தால் பணமோ கடனுதவியோ அல்லது உங்களுக்கு ஒரு வீடு செங்ஷன் ஆகிறதோ அல்லது தொழில் சம்பந்தப்பட்ட உதவியோ ஏதேனும் ஒரு விஷயம் கிடைக்கும். இல்லைங்க கவர்மெண்ட் வேலைக்கு நான் ட்ரை பண்றேங்க அப்படின்னு அந்த அரசாங்க உத்தியோகம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப உண்டு. ஓகேங்களா? ஸோ இது ஒரு பக்கம் இருந்தா இந்த 2 கிரகங்களும் சேர்ந்து 7ஆம் பார்வையா உங்க மகர ராசியை பார்க்குது. அப்ப சரிங்களா? ஸோ உங்க மகர ராசியில பெரிய வருடக்குழு சொல்லக்கூடிய வேற எந்த கிரகம் கிடையாது. இப்போ சூரியனும் குருவும் இணைந்து உங்களுடைய ராசியை பார்க்கின்ற காரணத்தினால் தங்க வரவு, புதுசா தங்க நகை வாங்குறதுக்கும் யோகம் உண்டு. அடமானத்துல போன தங்க நகை மீண்டு வரும். அல்லது கார் வண்டி வாகனம், 2 வீலர் வண்டி வாகனம் வாங்குறதுக்கு யோகம் இருக்கு. சரிங்களா? ஸோ இதற்கு அடுத்து 2வது நிச்சயமா சொந்த தொழில் வாங்குவீங்க. சொந்த தொழில் செய்யறதுக்குண்டான இடத்தை வாங்குவீர்கள். சொந்தமாக கடையை உருவாக்குவீர்கள். அதுக்குண்டான வாய்ப்பு உண்டு. இல்லை நான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்றவங்களுக்கு பதவிகள் கண்டிப்பா கிடைக்கும். எதிர்பார்த்த மிக முக்கியமான பொறுப்புகள் கிடைக்கும். அந்த பொறுப்புகள்னால உங்களுக்கு கௌரவ அந்தஸ்து கிடைக்கும். அதுக்கு வாய்ப்புகள் இங்கே உண்டு. தந்தை வழியில் இருக்கக்கூடிய சொத்து பிரச்சனை சரியாகும். அது ஒரு முடிவுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இங்கே உண்டு. சரிங்களா? மேலும் இந்த குரு பகவான் 12ஆம் வீட்டுக்கும் ஒரு நான் சொல்லியிருந்தேன், 12க்குரியவன் 8க்குரியவனோடு சேர்ந்திருந்தால் வெளிநாடு யோகம். திடீர்னு வேற ஒரு மாநிலத்துல போய் செட்டில் ஆகுறது, வேற ஒரு ஊர்ல போய் வாழ்க்கை ஆரம்பிக்கிறது நடக்கும். பெண்களுக்கு பிறந்த வீட்டை விட்டு பிரிஞ்சு புகுந்த வீட்டுக்கு செல்லக்கூடிய பாக்கியம் ஏற்படும். கடல் கடந்து செல்லக்கூடிய வெளிநாடு யோகம், வேற ஒரு ஊர்ல வாழ்க்கை நடத்தக்கூடிய பாக்கியம் கண்டிப்பா உண்டு. வியாபாரம் என்பது வெளியூர்ல வெளி மாநிலத்தில் செய்யும்போது இரட்டிப்பு மடங்கள் லாபத்தை கொடுக்கும். தாராளமா அதுல களம் இறங்கலாம். திடீர் பயணம், நெடுந்தூர பயணம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். அப்போ திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு இடத்தை மாற்றக்கூடிய ஒரு மாற்றமாக இது நிச்சயமான முறையில் இருக்கும். தயாரா நீங்க இருங்க. ஓகேங்களா? ஸோ மேலும் மிக முக்கியமா கவனிக்க வேண்டியது, இந்த ஒரு நேர காலகட்டத்தில் சில கெடுதலும் நடக்கும். அந்த தீய பலங்கள்ல மிக முக்கியமா கவனிக்க வேண்டியது உடல் வெப்பம். உடம்புல ஹீட் அதிகமாக ஏற்பட்டு அதனால நோய் பிரச்சனைகள் வர்றது. சரிங்களா? அதே போல அல்சர் சம்பந்தமான பிரச்சனைகள் வர்றது, வயிறு சம்பந்தமான கோளாறு பிரச்சனைகள் வர்றது வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு நீங்க பார்த்துங்க. கண் சம்பந்தமான பிரச்சனைகள் வரும். ஸோ அதுலேயும் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருந்துக்குங்க. மேலும் திருவோண நட்சத்திரக்காரர்கள் இந்த குரு சூரியன் நினைவிருக்கக்கூடிய இந்த ஆடி மாதம் முழுவதும் நீங்கள் வணங்க வேண்டிய மிக முக்கியமான தெய்வம், தலையில் பிறை சூடி வைத்திருக்கக்கூடிய ராஜ ராஜேஸ்வரி, காமாட்சி மற்றும் வாராகி இது போன்ற பெண் தெய்வங்களை வெள்ளிக்கிழமை அல்லது திங்கட்கிழமை இரவு 6 மணிக்கு மேல் சென்று வணங்கி விட்டு வரும்போது மிகப்பெரிய நன்மை நடக்கும். குறிப்பிட்டு பாலாபிஷேகம் பண்ணுங்க. குங்கும அர்ச்சனை செய்து அந்த குங்குமத்தை வீட்டில் வைத்து பயன்படுத்தி கொள்ள உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது நடக்கும். அதே போல தலவாழை இலை அப்படின்னு சொல்லக்கூடிய வாழை இலையை அந்த கோயில்களுக்கு படையல் போட்டு கும்பிட்றதுக்கு தானமாக வாங்கி கொடுங்க அந்த கோயில்களுக்கு. சரிங்களா? அப்படி நைவேத்தியத்துக்கு தேவைப்படக்கூடிய அந்த வாழை இலையை நீங்கள் வாங்கி கொடுக்கும்போது அது மிகப்பெரிய பரிகாரமாக உங்களுக்கு அமையும். சரிங்களா? வெற்றிலை கண்டிப்பாக உங்களுடைய பூஜை அறைகளை வைத்துக் கொள்ளும்போது இந்த ஆடி மாதத்தில் மிகப்பெரிய அனுகிரகம், தெய்வ அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ வெற்றிலை ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் வாங்கி திங்கக்கிழமை வெள்ளிக்கிழமை புதுசாக வாங்கி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக நல்லது. சரிங்களா? இது போன்ற வழிகளை பயன்படுத்துங்கள். நிச்சயம் உங்கள் வீட்டில் மிகப்பெரிய ஒரு நல்ல நன்மைகளும் நடைபெறும். சரிங்களா? இந்த பற்றி பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க, மாற்றம் விஷயத்துங்க. இது போல ஒவ்வொரு ராசிக்கு உண்டான பலங்களை தெரிஞ்சுக்கணும்னு வச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். நம சிவாயும். எல்லாம் ஸ்ரீ பாரகம் திருவடி சரணம்.